விடியல் சென்னையை ஒருபோதும் மெதுவாகத் தொடுவதில்லை. அது ஒரு வேட்டைக்காரனைப் போல நகரத்தின் மீது பாய்கிறது. மாநகரப் பேருந்துகளின் இரைச்சல், கோவில்களிலிருந்து எழும் சுப்ரபாதத்தின் மெல்லிய ஒலி, தெருவோரக் கடைகளில் தயாராகும் தேநீரின் மணம், அவசரமாக பயணிக்கும் மனிதர்கள் என அனைத்தும் கலந்த ஒரு பிரத்யேக நகரம் அது. அந்த அக்டோபர் மாதக்காலை வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே ஈரப்பதத்துடன் விடிந்தது. சென்னையின் வர்த்தக இதயம் எனப்படும் தியாகராய நகர் தன் உறக்கத்தை கலைத்துக் கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான ஜவுளி கடைகளின் மூடிய ஷட்டர்களுக்குப் பின்னால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கனவுகள் உறங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் ரெங்கநாதன் தெருவிற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய, அதிகம் பயன்படுத்தப்படாத பூங்காவின் மூலையில் ஒரு மனிதரின் கனவு நிரந்தரமாக முடிந்திருந்தது. அது ஒரு பூங்கா என்று சொல்வதை விட 2 பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட ஒரு நிலத்துண்டு என்பதுதான் சரி. சில உடைந்த சிமெண்ட் பெஞ்சுகள், கவனிப்பாரற்ற புல்வெளி, அதன் நடுவே ஒரு பழைய ஆலமரம். அந்த மரத்தின் கீழ் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார், பத்மாசனத்தில். கண்கள் மூடி, முதுகு தண்டுவடம் நேராக, கைகள் சின்முத்திரையில். ஒரு யோகியைப் போல. காலை நடைப்பயிற்சிக்காக வந்த முதியவர் ஒருவர்தான் இதை முதலில் கவனித்தார். அந்த பூங்காவில் முதலில் ஒரு முறை சுற்றி வாக்கிங் சென்று வந்தார் அந்த முதியவர். பின் 2ஆம் முறை சுற்றி வரும்போது பத்மாசனத்தில் அமர்ந்து இருந்தவரை பார்த்தவர் ஏதோ சரியில்லையே என்று முணுமுணுத்தபடியே முன்னோக்கி சென்றவர் சில அடிகள் பின்வாங்கி மீண்டும் பார்த்தார். அந்த மனிதரின் முகத்தில் இருந்த அமைதி உயிருள்ள மனிதருக்கானது அல்ல என்பது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உரைத்தது. அது மரணத்தின் உறைந்த அமைதி. அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டு அறையின் அலறல்களால் நிரம்பியது.